ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஆண்டவராகிய இயேசு நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்திற்கும் காரணமாகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் 5 காரியங்களை நம்மோடு கூட சொல்கிறார். முதலாவதாக சந்தோஷமாயிருங்கள், இரண்டாவது நற்சீர் பொருந்துங்கள், மூன்றாவது ஆறுதல் அடையுங்கள், நான்காவதாக ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள், ஐந்தாவதாக சமாதானமாயிருங்கள். அப்பொழுது சமாதானத்திற்கும் அன்பிற்கும் காரணமாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். இந்த உலகத்துல கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் எவ்வளவு சந்தோஷம் இல்லையா? The word of God clearly states that we need to have 5 qualities. First of all, be joyful. Second, grow in maturity. Third, encourage each other. Fourth, live in harmony and peace with everyone. We need to live in harmony and we need to live with peace in this world. Dear children of God, our God's characters are, He is full of love and He is full of peace. So we need to follow Him. If you need to follow Jesus Christ, you need to have all these 5 qualities. We need to be joyful even in our troubles. The devil will bring many kinds of problems and trials in our life, but be of good cheer because the Lord has won this world. That is being joyful. We need to be joyful in our tribulations. Second, we need to grow in maturity. நாம் குழந்தைகளாயிராமல் நாம் புருஷர்களாக மாற வேண்டும். நாம் வளர வேண்டும். We should not be childish. We should grow in maturity. Our life is not an ordinary life. We are all children of God and we need to grow like our Lord Jesus Christ, to the full stature of our Lord Jesus Christ. So we need to grow in maturity. Thirdly, we need to encourage each other. When somebody is in trouble, we need to help them. When somebody is in tears, we need to wipe away their tears. Likewise, each other have to do. So we need to encourage each other. Fourthly, we need to live in harmony with everyone. எல்லாரோடும் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எல்லாரோடும் ஒரே சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தையை தரித்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. மனிதர்களுடைய சிந்தனைகள் வேற வேற இருக்கும். அது பிசாசு மனிதர்களை வித்தியாசமாக சிந்திக்க வைக்கிறான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஒரே சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். We need to live in harmony. Then finally, we need to live in peace. நாம் சமாதானமாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் சமாதான குறைவுகள் வரும். ஆனால் சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால் நாம் எல்லா கவலைகளையும் அவர் மேல் வைத்துவிட்டு அவரை போல நாம் எல்லாவற்றையும் சகிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் சமாதானமாய் இருக்க முடியும். இவைகளை நாம் செய்யும் பொழுது சமாதானத்திற்கும் அன்பிற்கும் காரணமாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். Our Lord Jesus, who is full of love and full of peace, will be with us when you have these 5 qualities in your life. Shall we pray? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த உலகத்திலே நாங்கள் சந்தோஷமா இருக்கவும், நற்சீர் பொருந்தவும், ஆறுதல் அடையவும், நாங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்கவும், நாங்கள் சமாதானமாய் இருக்கவங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே, உமக்கு நன்றி. நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களிலே
நாங்கள் உம்மை பிரியப்படுத்துகிறவர்களாக வாழ்ந்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி உமக்காக வாழ்ந்து முடிக்க கிருபை தாரும். எல்லா தடைகளையும் மாற்றி போடும். அற்புத அடையாளங்களை செய்திருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.